ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போற சம்பவத்தை பார்க்கறதுக்கு முன்னால உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லிடலாம் அப்படின்னு இருக்கிறேன். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய நாகாமானுஷம் சேனலை புதுசா வரக்கூடியவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐகானை தட்டிடுங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்திருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலயும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போயிடலாம். கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்புனது விஷ்ணு அப்படிங்கிறவர் தான் அனுப்பியிருக்கிறாரு. கேரளா கோட்டயத்தை சேர்ந்தவர் தாங்க விஷ்ணு. விஷ்ணுவுக்கு இந்த சம்பவம் நடக்கக்கூடிய காலகட்டம் 2008 காலகட்டத்தில் தாங்க இந்த சம்பவம் விஷ்ணுவுக்கு நடந்திருக்குது. அது கேரளா கோட்டயம் அப்படிங்கிற பகுதியை சேர்ந்தவர் தாங்க நம்மளுடைய விஷ்ணு. விஷ்ணுடைய ஊர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கோட்டயத்திலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 7-8 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய ஊர் அப்படின்னு சொல்லாங்க. என்ன அப்படின்னா பாம்பாடி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருடைய நிரந்தர வேலையான ஒரு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரப்பர் வெட்டுறதுங்க. அதாவது ரப்பர் மரங்கள்ல பால் வெட்டி அந்த பாலை எடுத்துட்டு அதை சேமிச்சு அதுக்கு பிறகு அதை ரப்பர் ஷீட் ஆகி, அது என்ன அப்படின்னா அதை ஒரு முதலாளிக்கு கீழே பண்ணிட்டு இருக்கிறாரு. இந்த மாதிரி ரப்பர் வெட்டக்கூடிய வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க ஊருக்குள்ள ரப்பர் வெட்டுறது கிடையாது. ஒரு பெரிய ரப்பர் எஸ்டேட் ஓனருக்கு கிட்ட தாங்க இவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷ்ணுவுடைய நண்பர்கள் ஒரு 3 பேர் இருக்கிறாங்க. இவங்க ஒரு 4 பேரை சேர்ந்து தங்கி நின்று இந்த மாதிரி ரப்பர்கள் வெட்டிக்கிட்டு அந்த பாலை எப்படி சேமிச்சு அதை ரப்பர் சீட்டாக்கி அவங்களுக்குன்னு ஒரு குடோன் கொடுத்துருப்பாங்க. அந்த குடோன்ல அடைச்சி வைக்கிறது தாங்க வழக்கம். அதுக்கு பிறகு லோடு மேன்களை கூட்டிட்டு லாரியில லோடு ஏற்றிட்டு போயிடுவார் அந்த ஓனர். இந்த மாதிரி தாங்க அவங்க ஊருக்குள்ளாடி அந்த வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு தனியாட்டு ஒரு எஸ்டேட் இருக்குங்க. அதாவது யாருக்குன்னா, இவங்க வேலை செய்யக்கூடிய அந்த ஓனருக்கு. அப்படி அந்த ஓனர் என்ன பண்றாரு அப்படின்னா, ரப்பர் வெட்டக்கூடிய காலம் நெருங்கிடுச்சு, அதனால நீங்க எல்லாரும் போய் ரப்பர் வெட்டக்கூடிய வேலையை பாருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவருடைய சொந்தமான அந்த ரப்பர் தோட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாரு. கிட்டத்தட்ட மெயின் ரோட்ல இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் உள்ள போகணுங்க. அது ஃபுல்லாவே காடா தான் இருக்கும், அதாவது ரப்பர் காடா தான் இருக்கும். அப்படி அந்த ரப்பர் காட்டுக்குள்ள 3 கிலோமீட்டர் உள்ள போன பிறகுதாங்க இந்த ஓனருடைய ரப்பர் காடு இருக்குது. ரப்பர் காட்டுக்கும் போய் சேர்ந்துடுறாங்க நம்மளுடைய விஷ்ணு. ஆனா விஷ்ணுடைய 3 நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த 3 நண்பர்கள்ல ஒரே ஒரு நபருடைய பேர் மட்டும் நான் சொல்லிடுறேன், மற்ற 2 பேருடைய பேர் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த கூட இருக்கக்கூடிய நண்பருடைய பெயர் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுதுங்க. அவங்க 2 பேரும் தான், அதாவது நம்மளுடைய விஷ்ணு மற்றும் கிருஷ்ணன், இவங்க 2 பேரும் தான் ரொம்ப நெருங்கிய தோழராக இருந்துட்டு இருக்காங்க. மற்ற 2 நண்பர்களும் இவங்களுடைய சக தோழர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க 4 பேரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அதாவது ரப்பர் வெட்டக்கூடிய அந்த இடத்துக்கு அந்த ரப்பர் வெட்டக்கூடிய வேலையை இவங்க தொடங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு நாள் காலையில ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு விடிய காலையில ஒரு 3:30 மணிக்கு தாங்க இந்த ரப்பர் வெட்ட தொடங்குவாங்க. அப்படி வெட்டி விட்டுக்கிட்டு 9 மணியெல்லாம் ஆகும்போது அந்த ரப்பரை அதாவது அந்த பால் வடிஞ்சிருக்கும் இல்லையா, அதை சேமிச்சுட்டு அதை ஒரு சீட் அடிச்சு அதை என்ன பண்ணுவாங்க, காய போட்டு அப்படியே எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய குடோன்ல அடைச்சிருவாங்க. அதாவது இவங்க ரூமோட சேர்ந்தாங்க அந்த சீட் வைக்கக்கூடிய அந்த குடோனும் இருக்குது. அதனால இவங்க அப்படிதான் அந்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்துல இந்த ஓனர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இவருடைய ரப்பர் தோட்டம் கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டர் சுத்தளவுல இருக்குதுங்க. அதாவது அவங்க இருக்கக்கூடிய பகுதியிலே 1/2 கிலோமீட்டர் சுத்தி வரலாம், அந்த அளவு இருக்குது. அவ்வளவு பெரிய ரப்பர் காடு தான். ஆனா என்ன பண்ணிருக்கிறார் இந்த ஓனர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ரப்பர் தோட்டத்தையும் வாங்கிடுறாரு. அதுவும் கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் சுத்தளவு உள்ள ஒரு ரப்பர் தோட்டம் தாங்க. அப்படிப்பட்ட 2வது ரப்பர் தோட்டத்தை இவங்க வாங்கின பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்குன்னு ஒரு முள்ளு வேலி போட்டிருப்பாங்க. அதாவது கல்லு வச்சு முள்ளு வேலி போட்டிருப்பாங்க. அந்த முள்ளு வேலியை ஓபன் பண்ணிடுறாங்க. என்ன அப்படின்னா, அந்த காட்டுக்குள்ளேயும் போய் ரப்பர் வெட்டுறது மாதிரியான எல்லா செட்டிங்கும் நடந்துகிட்டு இருக்குங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ரப்பர் வெட்டுறதுக்கு அடிக்கடி போயிட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு பிரச்சனை இல்லை. ஆனா புதுசா வாங்கின அந்த இடத்துக்குள்ளாடி நம்மளுடைய கிருஷ்ணன் மற்றும் நம்மளுடைய விஷ்ணுங்க, இவங்க 2 பேரும் அந்த ரப்பர் காட்டுக்குள்ளாடி ரப்பர் வெட்டுறதுக்கு போறாங்க. மற்ற 2 பேரையும் இந்த இடத்துல, அதாவது ஏற்கனவே இவங்க வெட்டுவாங்க இல்லையா, அந்த இடத்துல வெட்டுங்க, நாங்க அந்த புதிய ரப்பர் காட்டுல நாங்க வெட்டுறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஷ்ணு கிருஷ்ணன் அந்த பக்கத்துக்கு போயிடுறாங்க. அதே காலையில ஒரு 3:30 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு தான் போறாங்க. இவங்க தலையில எப்பவுமே சரி ஒரு டார்ச் லைட் வச்சிருப்பாங்க. அதாவது இந்த நெத்தியில இருக்கும் அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அது போக ஒரு டார்ச் லைட் இடுப்புல இருக்கும். அது போக ஒரு கத்தி வச்சிருப்பாங்க. இந்த கத்தி அப்படின்னா இந்த மரத்துல வெட்டக்கூடிய, அதாவது இந்த ரப்பரை வெட்டக்கூடிய ஒரு கத்திங்க. அது ஒரு மாதிரி எல் ஷேப்ல ஒரு வித்தியாசமான ஒரு மாடல்ல இருக்கும்.
இருக்கும். அதை வச்சுதான் அதை அப்படி செத்தி விடுவாங்க. செத்தி விடுறதுன்னா அப்படி ஒரு சின்ன பீஸாட்டு வெட்டி விடுவாங்க. அதுக்கப்புறம் அதுல இருந்து பால் வடிச்சு அது பிளாஸ்டிக் மக்கு மாதிரி இருக்குங்க. அதுல வந்து பாயும், அதை தான் ரெண்டாவது கலெக்ட் பண்ணுவாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா 2 பேர் இந்த பக்கம் போயிடுறாங்க. கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணு இவங்க 2 பேரும் அந்த புதிய ரப்பர் காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க எப்ப போனாலும் சரி சேர்ந்தே தான் வெட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அங்க ஏகப்பட்ட மரம் இருக்குது, நிறைய டைம் எடுக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அதனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, டே நான் ஒரு சைட்ல இருந்தே வெட்டிட்டு வர்றேன், நீ ஒரு சைட்ல இருந்தே வெட்டிட்டு வா அப்படிங்கிற மாதிரி விஷ்ணுவும் கிருஷ்ணனும் அப்படி பேசிக்கிடுறாங்க. அதனால ஒரு ஆள் வந்து லெஃப்ட் சைட்லயும் ஒரு ஆள் ரைட் சைட்லயும் போறாங்க. அப்படி ரைட் சைட்ல போகக்கூடியது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விஷ்ணு தாங்க போறாரு. ஏன்னா 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க சுத்தளவு. அப்படி வெட்டும்போது பயங்கர லேட் ஆகும். அதனால இவங்க ரொம்ப ஸ்பீடா பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அதே மாதிரி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க, வெட்டவும் ஆரம்பிக்கிறாங்க. ஏகப்பட்ட மரங்களை வெட்டிக்கிட்டு ஒரு சைட்ல அந்த நபர் போயிடுறாரு, யாரு கிருஷ்ணன் போயிடுறாரு, இன்னொரு சைட்ல விஷ்ணு போயிட்டு இருக்கிறாரு. அப்படி விஷ்ணு போயிட்டு இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான ஒரு அமானுஷ்ய திகில் சம்பவத்தை அந்த இடத்துல பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இவர் நிக்கக்கூடிய இடத்துல, அதாவது இவர் ஒரு மரத்துல ரப்பர் வெட்டிட்டு இருக்கிறாரு. அப்படி வெட்டிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தூரத்துல ஒரு அதிபயங்கரமான ஒரு சம்பவத்தை இவர் பாக்குறாருங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல கருகருன்னு ஒரு உருவம் அப்படியே நிக்குதுங்க. அது நிக்கிறது மட்டும் இல்லைங்க, அதனுடைய கண்கள் வந்து அதாவது நீல கலர்ல இருக்குதுங்க. அதாவது நீல கலர் லைட் போட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குங்க. வாயில ஒரு பெரிய கொல்லிக்கட்டையை வச்சுக்கிட்டு அப்படியே அந்த இடத்துல இருந்து ஒரு 10 அடி அங்க போகும், மறுபடி இங்க வரும். இந்த மாதிரி அந்த உருவம் அங்கே இங்கேயும் போறத இவர் தத்ரூபமா பாக்குறாருங்க. இந்த நேரத்துல நம்ம ரப்பர் காட்டுக்குள்ள எவன்டா வந்து பீடி குடிச்சிட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு விஷ்ணு வேகமா அந்த இடத்தை நோக்கி போறாரு. ஏன்னா ரப்பர் காடு இல்லையா, இந்த காஞ்ச சருகுகள்லாம் நிறைய இருக்கும். அப்படி தீயதான் பட்டுருச்சுன்னா அந்த இடமே தீப்பிடிச்சிரும். அதனால இவங்களும் வேகமா அந்த இடத்தை நோக்கி ஓடுறாரு நம்மளுடைய விஷ்ணு. அப்படி விஷ்ணு கிட்ட போக ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிடுறாரு. அங்க நிக்கக்கூடியது ஒரு உண்மையான மனுஷன் கிடையாது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிடுறாரு. என்ன அப்படின்னா, அது கிட்டத்தட்ட ஒரு 7-8 அடி ஹைட் இருக்குங்க. அதனுடைய வாயிலிருந்து, அதாவது இந்த கொல்லிக்கட்டை இருக்குது இல்லையா, கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி நீளம் இருக்குங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய கம்பு குச்சியில தான் அந்த தீ கங்கு அப்படி இருக்கத பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு இவர் அரண்டுறாரு. இது மனுஷன் கிடையாது அப்படிங்கறது அவருக்கு புரிஞ்சிருது. ஏன்னா கிட்டத்தட்ட 7-8 அடி ஹைட் இருக்குங்க அதை பாக்குறதுக்கு. அப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அங்க இருந்து கத்த ஆரம்பிச்சிடுறாரு. யாரை பார்த்து அப்படின்னா, கிருஷ்ணனை பார்த்து. கிருஷ்ணன் ரொம்ப தொலைவில் இருக்கிறாரு. இவர் கத்தக்கூடிய சத்தம் வந்து அந்த நேரத்துக்கு அந்த இடத்துல நம்மளுடைய கிருஷ்ணனுக்கு கேட்கவே இல்லை. இருந்தாலும் விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, சரி நம்ம இங்க நிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா அங்கிருந்து ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு நம்மளுடைய விஷ்ணு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவால அந்த இடத்தை விட்டு நகர முடியலைங்க. ரொம்ப நேரமாட்டு அவரால் அந்த காலை கூட அசைக்க முடியல. கொஞ்ச நேரம் அப்படியே நின்றுட்டே தான் இருக்கிறாரு. ஆனா இவருடைய கண்ணுக்கு முன்னால அந்த உருவம் அந்த சைடும் இந்த சைடு மட்டும் ஒரு 10 அடி கேப்புக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துகிட்டே இருக்குது. ஆனா இவர் கடைசியில என்ன பண்றாரு அப்படின்னா, பயங்கரமா கத்திடுறாருங்க. இவர் பயங்கரமா கத்தின சத்தம் கேட்டு அந்த உருவம் அங்க இருந்து வேகமா, அதாவது ஒரு 2 செகண்ட்ல அந்த இடத்தையே காலி பண்ணிட்டு அது அங்கிருந்து போயிருது. இவருக்கு அதுக்கு பிறகுதாங்க அந்த உடம்பு ஃப்ரீஸ் ஆனது அப்படியே கொஞ்சம் ரிலீஸ் ஆகுது. ரிலீஸ் ஆன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, வேகமா கிருஷ்ணன் நிக்கிறாரு இல்லையா, அந்த இடத்தை நோக்கி ஓடிடுறாருங்க. அங்க போய் விஷயத்த சொல்றாரு. டே, நான் இந்த மாதிரியான ஒரு அமானுஷ்ய திகில நான் பார்த்தேன்டா, அது என் கண்ணு முன்ன நான் பார்த்தேன்டா, எனக்கு பயமா இருக்குது அப்படிங்கறது மாதிரி விஷ்ணு எல்லா விஷயத்தையும் எடுத்து சொல்றாருங்க. ஆனா விஷ்ணு இதெல்லாம் சொல்லும் போது அந்த இடத்துல நம்மளுடைய கிருஷ்ணன் என்ன பண்றாருன்னா, கக்கபக்கன்னு சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. என்னடா இந்த காலத்துல போய் பேய் பிசாசு பூதம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கறது மாதிரி அவர் பேச ஆரம்பிச்சிடுறாரு. இருந்தாலும் அந்த இடத்துல இவருடைய பயத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியல. இருந்தாலும் அந்த இடத்துல கிருஷ்ணன் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்ம 2 பேருமே சேர்ந்தே வெட்டிட்டு போயிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க கிருஷ்ணர் நிக்கக்கூடிய இடத்துல இருந்தே அப்படியே வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ரப்பர்லாம் வெட்டி முடிச்சுட்டு வந்துடுறாங்க. அதுக்கு பிறகு பால் கலெக்ட் பண்ண போகணும். அது 2வது ஒரு 8-9 மணி ஆயிருங்க விடிய காலையில. அதுக்கு பிறகுதான் இவங்க அந்த பால் கலெக்ட் பண்ண போவாங்க. அப்படி போகும்போது கூட நம்மளுடைய கிருஷ்ணனுக்கிட்ட காட்டி கொடுக்கிறாரு விஷ்ணு. இந்த மாதிரி இந்த இடத்துல தான்டா பார்த்தேன், அது இந்த மாதிரியான உருவத்துல இருந்ததுடா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா அவர் நம்பவே இல்லைங்க. நீ சும்மா வளராம இருடா, வாடா போலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனா அன்னைக்கு இவ்வளவு பால்லாம் கலெக்ட் பண்ணிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க ரப்பர் எஸ்டேட்டுக்கு பக்கத்துல வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட் ஏரியா இருக்குங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள இருந்து சில முயல்கள்லாம் இந்த ரப்பர் காட்டுக்குள்ள அடிக்கடி வருங்க. அதனால இவங்க என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, இந்த முயலை பிடிக்கிறதுக்காக சில கன்னிகள் வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி கன்னிகள்ல வந்து அன்னைக்கு கிட்டத்தட்ட 6 முயல்கள் மாட்டிருக்குங்க. அந்த 6 முயல்களையும் எடுக்கிறாங்க. எடுத்துக்கிட்டு இவங்க ரூமுக்கும் வந்துடுறாங்க. அதாவது இந்த சீட்லாம் கொண்டு வைப்பாங்க இல்லையா, சீட் அடிக்கக்கூடிய மிஷின்லாம் அங்கதாங்க இருக்குது. அது போக சீட்டுடைய குடோன்,
குடோன், அந்த சீட் அடுக்கி வைக்கக்கூடிய அந்த குடோன் அங்கதான் இருக்குது. அதோட தொட்டு தாங்க இவங்களுக்கு ரூமு. கிட்டத்தட்ட 25க்கு 25 சொல்லலாங்க. ஒரு பெரிய ஓட்டு கட்டடம் தான் இவங்களுக்கு அந்த ரூம் ஆட்டு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்படி அந்த ரூமுக்குள்ளேயும் வந்துடுறாருங்க. ரூமுக்குள்ள வந்த பிறகு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, மற்ற 2 நண்பர்கள், அதாவது ஏற்கனவே வெட்டப்பட்ட அந்த காடுகள் இருக்கு இல்லையா, அவங்க வேலையை முடிச்சுக்கிட்டு அவங்களும் வந்துடுறாங்க. இன்னைக்கு நமக்கு ரொம்ப வேலைடா, அதாவது எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட வெட்டி இருக்கிறோம். ஆனா 4 பேரால இதை செய்ய முடியாது, இன்னும் 2 பேர் கூட எக்ஸ்ட்ரா கேட்கணும், அப்பதான் நமக்கு இந்த வேலையை முடிக்க முடியும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்குள்ள எல்லாம் பேச்சு போயிட்டே இருக்குங்க. ஆனா என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 6 முயல்கள் பிடிச்சிட்டு வந்தாங்க இல்லையா, இந்த 6 முயல்களையும் வெட்டுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, கறி வச்சிடலாம், பாதியை பொரிச்சிடலாம். அதுக்கு பிறகு கல்லு கடை பக்கத்துல இருக்குங்க. அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த ரப்பர் தோட்டத்துல இருந்து ஒரு 3.5 கிலோமீட்டர் வந்துட்டாங்க அப்படின்னா அந்த மெயின் ரோடு இருக்குங்க. அந்த மெயின் ரோடு பக்கத்துல கல்லு கடை இருக்குது. அதனால இவங்க கல்லு தாங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால கல்லை வாங்கிட்டு வர்றதுக்காக நம்மளுடைய கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணு இவங்க நடந்தே போயிருக்கிறாங்க. மற்ற நபர்களும் இந்த முயலை வெட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. அதாவது வெட்டி அதனுடைய தேவையில்லாத அந்த கழிவு பீஸ் எல்லாம் எடுத்து ஒரு கவர்ல கட்டி என்ன பண்றாங்க அப்படின்னா, வெளியில பாத்ரூம் பக்கம், வெளியில ஒரு பாத்ரூம் இருக்குங்க. அந்த பாத்ரூமுக்கு பக்கத்துல ஒரு குப்பை பாக்ஸ் வச்சிருக்காங்க. அது அடிக்கடி, அதாவது ஒரு வாரத்துக்கு ஒருக்க அந்த குப்பை எடுக்கக்கூடிய வண்டிகள் வருங்க, அதுல கொண்டு தான் போடணும். குப்பை அவங்க இருக்கக்கூடிய அந்த ஏரியாக்குள்ள போடக்கூடாது, தீ வைக்க கூடாது, இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் இருக்குங்க. அதாவது ரப்பர் கார்டு அப்படிங்கிறதுனால இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, ஒரு கூடையில போட்டு வச்சிருக்காங்க. அது கூடை அப்படின்னு சொன்னா இந்த வேஸ்ட் கூடை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குப்பை பாக்ஸுக்கு உள்ளாடி இந்த வேஸ்ட் எல்லாம் போட்டு வைக்கிறாங்க. அவங்க வர்றதுக்கு கல்லு வாங்கிக்கிட்டு இந்த 2 நபர்களும் வர்றதுக்கு முன்னால மற்ற 2 நபர்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த கறி எல்லாம் சமைச்சு வச்சிடுறாங்க. அதாவது கறி சாப்பாடு எல்லாம் சமைச்சிடுறாங்க. அப்படி சமைச்சுக்கிட்டு கிட்டத்தட்ட இரவு ஒரு 8:30-9 மணி இருக்குங்க. அந்த நேரத்துக்கு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே சாப்பிட ஆரம்பிச்சிடுறாங்க. சாப்பிட்ட பிறகு இந்த வேஸ்ட் வரும் இல்லையா, சாப்பிட்ட வேஸ்ட்டுகள் நிறைய வரும் இல்லையா, இந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு போய் அங்க இருக்கக்கூடிய அதே குப்பை பாக்ஸ்ல தாங்க கொட்டி வைக்கிறாங்க. அப்படி கொட்டி வச்சுக்கிட்டு இவங்க அடுத்த வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா தூங்குறதுதான். ஆனா இவங்க நல்ல சரக்கு சாப்பிட்டுருக்காங்க. யாரு அப்படின்னா, இருக்கக்கூடிய 4 பேருமே கல்லு நிறைய சாப்பிட்டுருக்காங்க. அவங்க அந்த டைம்ல தூங்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா 3:30 மணிக்கு அலாரம் வச்சு எழும்பிடுவாங்க. இவங்க எல்லாருடைய கையிலையுமே இந்த பட்டன் மொபைல் இருந்திருக்குங்க அந்த காலகட்ட சமயத்துல. ஆனா என்ன அப்படின்னா, ரேஞ்ச் தான் ரொம்பவே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. அதாவது அந்த டைம் தான் அந்த மொபைல்லாம் வளர்ந்து வந்த ஒரு காலகட்டம். அதனால அந்த ரேஞ்ச் எல்லாம் ரொம்ப இருக்காது. இருந்தாலும் எல்லாருக்குமே அந்த ஓனர் மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு. அதனால இவங்க கையில எப்பவுமே மொபைல் இருக்குங்க. இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 4 பேருமே 25க்கு 25 இருக்கக்கூடிய அந்த ரூமுக்குள்ள அழகா தூங்க ஆரம்பிக்கிறாங்க. 4 பேரும் சேர்ந்து தாங்க படுத்து கிடக்குறாங்க. அப்படி படுத்து கிடந்துக்கிட்டு அப்படியே தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க. எல்லாரும் நல்ல தூக்கத்துல இருக்கும்போது ஒரு அதிபயங்கரமான சம்பவம் அவங்களுக்கு நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய விஷ்ணு இருக்கிறார் இல்லையா, அவருக்கு திடீர்னு ஒண்ணுக்கு போகணும், அதுக்காக அவர் எந்திக்கிறாருங்க. அப்படி எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த வீட்டுடைய வெளிப்பக்கம், அதாவது இவங்க இருக்கக்கூடிய அந்த ரூமுடைய வெளிப்பக்கத்துல எப்பவுமே லைட்டுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். அந்த மாதிரி லைட் இருக்கிறதுனால உள்ள பெரிய அளவுல லைட் போட மாட்டாங்க இவங்க, அது இருட்டாதாங்க இருக்கும். அந்த ரூமை ஓபன் பண்ணிக்கிட்டு வெளியே வந்துடலாம். அந்த ரூமுடைய பேக் வாசல திறந்துட்டாங்க அப்படின்னா நேரா பாத்ரூம் போயிடலாம். அந்த மாதிரி தாங்க இறங்கி வெளியே வர்றாரு. இவர் பாத்ரூமுக்கு உள்ள போறதுக்காக வரல. இவங்க நைட்டு நேரத்துல அந்த பாத்ரூமுக்கு வெளி சைட்ல தான் போய் ஒண்ணுக்கு இருப்பாங்க. அப்படி இவரும் இறங்கி வெளியே வர்றாருங்க. அதாவது ஒரு டோரை திறந்து அப்படி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சி நடக்குதுங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த வேஸ்ட் எல்லாம் தட்டி வச்சிருந்தாங்க இல்லையா ஒரு குப்பை பாக்ஸ், அந்த குப்பை பாக்ஸுக்கு பக்கத்துல ஒரு 8 அடி ஹைட்ல ஒரு ஆள் நிக்கிறாரு. அந்த ஆளுக்கு வாயில இதே மாதிரி, அதாவது அங்க என்னத்தை பார்த்தாரோ அந்த கொல்லிக்கட்டை நீல கலர்ல அந்த கண்கள், அதாவது பல்பு எரியறது மாதிரி அந்த கண்கள் ஒளிருதுங்க. இதை எல்லாத்தையுமே அவர் அந்த இடத்துல பாக்குறாரு. பார்த்துக்கிட்டு அந்த படி வாசல்ல அவர் இறங்கவே இல்லைங்க. அந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்தவர் அப்படின்னு பார்த்துக்கிட்டே நிக்கிறாரு. அது என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முயல் எல்லாம் வெட்டி வேஸ்ட் எல்லாம் கொண்டு போட்டிருந்தாங்க இல்லையா, இவங்க சாப்பிட்டதுல இருந்து எல்லா வேஸ்டும் அதுக்குள்ள தாங்க இருந்தது. அந்த வேஸ்ட் எல்லாம் எடுத்து வேகமா சாப்பிடுதுங்க. இதை பார்த்த உடனே இவர் அரண்டுறாரு. இது என்ன மிருகம் அப்படின்னு தாங்க நினைக்கிறாரு முதல்ல. ஆனா எந்த மிருகமா இருந்தாலும் அந்த கொல்லிக்கட்டை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா இது நம்ம அங்க பார்த்த அதே உருவம் தான் அப்படிங்கிறத அப்படி தெளிவா புரிஞ்சுக்கிடுறாருங்க நம்மளுடைய விஷ்ணு. உடனே அந்த இடத்துல தன்னுடைய நண்பர்களுடைய பெயரை சொல்லி கத்த ஆரம்பிக்கிறாரு. அதாவது கிருஷ்ணான்னு சொல்லிக்கிட்டு கடுத்திருக்கக்கூடிய தன்னுடைய நண்பன் கிருஷ்ணனுடைய பெயரை சொல்லி தாங்க அழைக்கிறாரு. ஆனா கிருஷ்ணன்லாம் நல்ல போதையில தூங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த இடத்துல முழிப்பே வரலன்னு சொல்லாங்க. இவர் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அந்த இடத்துல நின்று கத்திட்டு இருக்கிறாரு. இந்த சத்தம் கேட்ட உடனே அங்க இருந்த அந்த 8 அடி ஹைட் உள்ள அந்த உருவம் அங்க இருந்து வேகமா ஓடுதுங்க.
இவரும் பார்த்துக்கிட்டு விஷ்ணுவும் பார்த்துக்கிட்டு வேகமா உள்ள வந்துடுறாரு. என்ன அப்படின்னா நண்பர்களை எழுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது ஒரு சம்பவம் நடக்குதுங்க. என்ன அப்படின்னா டக்குன்னு அங்க இருக்கக்கூடிய பவர் கட் ஆயிருது. பயங்கரமா இடியோட மழை பெய்யுதுங்க. என்ன அப்படின்னா கேரளாவை பொறுத்த அளவுல அடிக்கடி மழை பெய்துகிட்டு தாங்க இருக்கும், மலை பிரதேசம் அப்படிங்கிறதுனால டக்குன்னு மழையும் பெய்ய ஆரம்பிச்சிருதுங்க. இந்த மழை பெய்த உடனே அங்க ஒரு பெரிய பிரச்சனை இருக்குங்க. என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காட்டே இந்த பவர் ஆஃப் ஆயிரும். அப்படிதாங்க பவர் ஆஃப் ஆயிருது. அப்படி கரண்ட் கட் ஆன உடனே இவர் என்ன பண்றாரு அப்படின்னா படுத்திருக்கிறது யாருன்னே தெரியல. இவர் கையில வந்து எப்போ இந்த மொபைலை வந்து தன்னுடைய இடுப்பு பகுதியில வந்து லுங்கியோட சேர்த்து சொருகி வச்சிருப்பாரு. அந்த நேரத்துக்கு அந்த மொபைலை எடுத்து அதில் உள்ள டார்ச் ஆன் பண்ணி பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது மற்ற நண்பர்கள் 3 பேருமே நன்றாகவே தூங்கிட்டு இருக்காங்க. இவர் அந்த டோரை சாத்தவே இல்லைங்க, அப்படியே ஓடி வந்துட்டாரு உள்ள. அப்படி அந்த டோர் பக்கமாட்டு அந்த டார்ச் லைட்டை அடிக்கிறாருங்க. அப்படி அந்த டார்ச் லைட்டை அடிக்கும் போது ஒரு சம்பவத்தை அவர் பார்க்குறாரு. என்ன அப்படின்னா அந்த நீல கலர்ல தெரியக்கூடிய அந்த கண்களோட அந்த கொல்லிக்கட்டையோட அந்த மலையில நனைஞ்சுக்கிட்டு அந்த கரும் உருவம் நிக்கிறத பார்த்து அப்படி அரண்டுறாருங்க. அரண்டு இவர் என்ன பண்றாரு அப்படின்னா வேகமா ரிவர்ஸ்லயே போய் விழுந்துடுறாரு. இவர் விழுந்த இடத்துல அப்படி மயக்கவும் ஆகுறாருங்க. அதாவது ஒரு சின்ன மயக்கம் தான், அதாவது கண்ணை திறக்க முடியல இவரால. அந்த மாதிரியான ஒரு நிலைமை ஏற்படுதுங்க. அப்படியே படுத்திருக்கிறாரு. அந்த நேரத்துல நம்மளுடைய கிருஷ்ணன் இருக்கிறார் இல்லையா, அவங்க எல்லாரும் வரிசையா தூங்கிட்டு இருக்காங்க. மற்ற 2 நண்பர்கள், இவர் கிருஷ்ணன், இவங்க எல்லாரும் அப்படியே வரிசையா தூங்கிட்டு இருக்காங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது கிருஷ்ணனுடைய கால்ல வந்து யாரோ நக்குறது மாதிரி தெரியுதுங்க. அந்த மிருகங்கள்லாம் நம்மள நக்கிச்சுன்னா எப்படி இருக்கும், ஒரு மாதிரி சொரசொரன்னு இருக்கும் இல்லையா, மாதிரியான ஒரு உணர்வு வந்து கிருஷ்ணருக்கு ஏற்படுது. கிருஷ்ணனும் அந்த இடத்துல என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய கையை வச்சு அந்த இடத்துல அப்படியே தொட்டு பார்க்கறாரு. அப்படி தொட்டு பார்க்கும்போது கால் அவ்வளவு ஈரமா இருக்குதுங்க. இது என்னடா ஈரமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு டக்குன்னு எழுப்பி பார்க்கறாரு. சுத்தமா கரண்ட் இல்லை, இருட்டாலாம் இருக்குது. அந்த நேரத்துல எழும்பி பார்க்கும்போது மற்றவர், அதாவது நம்மளுடைய விஷ்ணு என்ன பண்ணார் அப்படின்னா அந்த டார்ச் ஆன் பண்ணிட்டு அந்த மொபைலை கீழே போட்டார் இல்லையா, அந்த லைட் வெளிச்சம் வந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டா அந்த வாசலை பார்த்தாங்க அடிச்சிட்டு இருக்குது. அந்த வெளிச்சத்துல தாங்க அவர் ஒரு விஷயத்த பாக்குறாரு. என்ன அப்படின்னா அவருடைய கால் பக்கத்துல அந்த 8 அடி உருவம் வந்து அப்படியே உட்கார்ந்து இருக்குங்க. அதனுடைய நாக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 அடி நீளம் வெளியே வந்திருக்குங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஐயோன்னு சொல்லிட்டு பயங்கரமா கத்துறாரு. அவர் கத்துன சத்தம் கேட்டு அந்த உருவம் அங்க இருந்து வேகமா அந்த டோர் வழியாட்டு ஓடிடுதுங்க. ஆனா பக்கத்துல படுத்திருக்கக்கூடிய மற்ற 2 நண்பர்களும் டகார்னு எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு என்னடாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரால் எதுவுமே பேச முடியலைங்க. அதாவது பார்த்து அதிர்ச்சியா இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி அவர் அப்படி ஆணு இருக்கிறாரு. அப்படியே பார்க்கும்போது நம்மளுடைய விஷ்ணு வந்து அங்க விழுந்து கிடக்கிறது நன்றாகவே தெரியுது. அது மட்டும் இல்ல, இவர் அதிர்ச்சியில இருக்கிறார் இல்லையா. மற்ற 2 நண்பர்களும் எழும்பிதாங்க இவங்க 2 பேரையும் பாக்குறாங்க. அவங்க கையில இருக்கக்கூடிய மொபைலையும் ஆன் பண்ணி அந்த டார்ச்சையும் ஆன் பண்ணிடுறாங்க. ஏன்னா கரண்ட் இல்ல, அதனால தாங்க. டக்குன்னு பார்க்கும்போது அவர் மயங்கி விழுந்து கிடக்கிறது நன்றாகவே தெரியுது. ஏன்னா அவர் படுத்த படுக்கையில இல்ல, வேற ஒரு இடத்துல விழுந்திருக்கிறாரு அப்படிங்கறது தெரிஞ்சனாலதான் இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் போற தண்ணீர் எடுத்துட்டு வந்து இவங்க முகத்துல தெளிக்கிறாங்க. அதிர்ச்சி ஆனார்ல நம்மளுடைய கிருஷ்ணன், அவருடைய முகத்திலையும் தண்ணி தெளிக்கப்படுது. அதுக்கு பிறகுதாங்க 2 பேருமே சுயநினைவுக்கு வர்றாங்க. அப்படியே சுயநினைவுக்கு வந்த அந்த 2 நபர்கள், அதாவது நம்மளுடைய கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணு 2 பேருமே வந்து இந்த விஷயத்த மாறி மாறி சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா அவருக்கு வெளியே நடந்துச்சு, இவருக்கு உள்ளே நடந்துச்சு. இவருக்கு உள்ள நடக்கும்போது நம்மளுடைய விஷ்ணு வந்து முழிச்சிருக்கல, அவர் மயங்கி இருந்தார் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. ஆனா அதே மாதிரி அவருக்கு வெளியே, அதாவது விஷ்ணுவுக்கு வெளியே நடக்கும்போது இவங்க எல்லாருமே தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயத்தை அப்படி சொல்றாங்க, இனிமேல் நம்ம இங்க இருக்கவே கூடாது, இங்க ஏதோ ஒரு பெரிய ஒரு அமானுஷ்ய தீய சக்தி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரிக்குள்ளாடி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்துக்கு பவரும் வருதுங்க, லைட் வந்துருது. உடனே அந்த நைட்டுன்னு கூட பார்க்கலைங்க, கிட்டத்தட்ட ஒரு 2 மணியெல்லாம் இருக்கும். அந்த நேரத்துக்கு அந்த ஓனருக்கு கால் பண்ணி இப்படியே மொத்த விஷயத்தையும் சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இங்க, எங்களால் இங்க இருக்க முடியாது, தயவு செய்து எங்களை கூட்டிட்டு போயிருங்க, வண்டியை கொண்டுட்டு வாங்க. அதாவது அவங்க ஓனர் வரும்போது எப்பவுமே ஜீப்ல தான் வருவாரு, நீங்க வந்து எங்களை கூட்டிட்டு போயிருங்க ஜீப்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஏன்டா இப்படி பயமுறுத்துறீங்க, அங்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுடா, இத்தனை வருஷம் நீங்க வெட்டிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த ஓனர் சொல்றாரு. சொன்னாலும் இவங்க கேட்கவே இல்லை, கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படின்னு சொன்னோன்னே சரி நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவரு டைமை கடத்தி காலையில வந்திருக்கிறாருங்க. விடிய காலையில ஒரு 6 மணிக்கு தான் அந்த ஓனர் வந்து சேர்ந்திருக்கிறாரு. அப்படி வந்த அந்த ஓனர் கிட்ட எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றாங்க. இப்படி ஒரு சம்பவம் இந்த இடத்துக்குள்ள இருக்குது, என்னதுன்னே தெரியல, இது புதுசா தான் வந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயங்களையும் எடுத்து சொல்றாங்க. இருந்தாலும் அவங்க ஓனர் நம்பவே இல்லை. சரிப்பா நீங்க ரப்பர் வெட்டிட்டு தானே இருக்கிறீங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாரு. ஆனா அந்த இடத்துல நம்மளுடைய கிருஷ்ணன் மற்றும் விஷ்ணு ஒரே அடியா முடிச்சுட்டாங்க. என்ன அப்படின்னா எங்களுக்கு வேலையே வேண்டாம், நாங்க இங்க இருந்து போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நாங்க நடந்தே போயிருவோம் எங்க வீட்டுக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிடுறாங்க. சரின்னு சொல்லிக்கிட்டு அவரும் கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுறாரு. அது போக வேற 4 நபர்களை வந்து அந்த இடத்துக்கு வேலைக்கு கூட்டி கொண்டு விட்டுருக்கிறாரு. அவங்களும் போன மறுநாளுங்க, அதாவது அந்த ஓனர் கொண்டு விட்டு அந்த 4 ஆட்களும்
மறுநாளே அந்த இடத்த காலி பண்ணியிருக்கிறாங்க. என்னன்னா அவங்களுக்கும் இதே மாதிரியான அமானுஷ்யமான சம்பவம் நடந்திருக்குது. அதனால அவங்களும் காலி பண்ணிட்டு போயிடுறாங்க. அதன் பிறகு இந்த ஓனர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா நிறைய ஆட்களை கொண்டு விடுறாரு. ஏன்னா இவருக்கு ஏகப்பட்ட எஸ்டேட்லாம் இருக்குங்க, ரப்பர் எஸ்டேட்டு. அப்படி இருக்கிறதுனால நிறைய ஆட்கள் இருப்பாங்க. அப்படி நிறைய பேரை கொண்டு விடுறாங்க. எல்லாருமே இதே கம்ப்ளைண்ட்டை தாங்க திருப்பி திருப்பி சொல்றாங்க. அந்த இடத்துல வந்து இந்த மாதிரி ஒன்று இருக்குது, அது என்னதுன்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சரி நம்ம இதை என்னதுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த ஓனரே என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு நாள் அங்க தங்குறாருங்க. அதே வீட்டில் தங்குறாரு. அங்க எக்ஸ்ட்ரா ஒரு 3 ஆட்களையும் வேலைக்கு வச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல கொஞ்சம் தான் ரப்பர் வெட்ட வேண்டிய இருக்குது அப்படிங்கிற மாதிரி தாங்க பேச்சு அடிபடுது. ஏன்னா மழை பெய்யுதுன்னா இவங்க ரப்பர் வெட்ட மாட்டாங்க. அதனால என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓனரும் அன்னைக்கு தங்கி இருக்கக்கூடிய நைட்டுங்க கிட்டத்தட்ட ஒரு 3:30 மணிக்கு இவங்க அதே மாதிரியான வேலைகளுக்கு போறாங்க இந்த ரப்பர் வெட்டுறதுக்காக. அப்படி போகும்போது என்ன நடக்குது அப்படின்னா அவங்க சொன்ன அந்த ஏரியாவை தாங்க கரெக்ட் பண்றாரு இந்த ஓனர். என்னன்னா அந்த புதுசா வாங்கினாங்க இல்லையா ஒரு 1/2 கிலோமீட்டர் சுத்தளவு உள்ள அந்த ரப்பர் தோட்டத்துக்குள்ளாடி அந்த ஓனர் அவருக்கு கூட ஒரு நபராட்டு போறாங்க. இவங்க எந்த இடத்தை குறிப்பிட்டு சொன்னாங்களோ அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போகும்போது உண்மையிலே அன்னைக்கு அந்த இடத்துல விஷ்ணு எந்த மாதிரியான ஒரு உருவத்தை பார்த்தாரோ அதே உருவத்தை இவரும் பார்க்கிறாரு. பார்த்துக்கிட்டு அங்க இருந்து அலறி அடிச்சுக்கிட்டு நேர ரூமுக்கே வந்துடுறாங்க. அங்க இருந்த மற்ற நபர்களை கூப்பிட்டுட்டு ரப்பரும் வெட்ட வேண்டாம், ஒன்றும் வெட்ட வேண்டாம், வாங்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஜீப் எடுத்துக்கிட்டு வந்துடுறாங்க. வந்த பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விஷ்ணுவை வந்து பார்க்குறாரு. விஷ்ணு கிட்ட இதை என்ன பண்ணணும்னு தெரியலப்பா, நீ சொன்னதை நான் நம்பவே இல்லை, என் கண்ணால பார்த்தேன், இப்பதான் நான் நம்புறேன் அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் அந்த ஓனர் சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த இடத்துல வந்து நம்மளுடைய விஷ்ணு தாங்க ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா இங்க நம்பூதிரிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதாவது கேரளாவை பொறுத்த அளவில் நமக்கு தெரியும் இல்லையா, ஏகப்பட்ட நம்பூதிரிகள்லாம் இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை போய் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க ஊர் பக்கத்திலே இருக்கக்கூடிய ஒரு நம்பூதிரியை போய் பார்க்குறாங்க. அந்த நம்பூதிரி என்ன பண்றாரு அப்படின்னா அவங்க பிரசங்கம் பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அட்டை மாதிரி ஒன்று வச்சிருப்பாங்க. அதாவது துணி அட்டை அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து சில எந்திரங்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அதுல வந்து இந்த சோவி அப்படின்னு சொல்லக்கூடிய சங்குல சின்னதா இருக்குங்க. அந்த சோவிங்கிறத வந்து உருட்டி போட்டு அதை வந்து பார்ப்பாங்க. அதுலேயே அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சிடும். அந்த மாதிரி தாங்க அந்த நம்பூதிரி அந்த வீட்டுக்குள்ள பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது ஒரு பெரிய விஷயமே வெளியே வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த இடத்த இவருக்கு வித்துட்டு போனார் இல்லையா, அந்த டைம்ல தான் வித்துட்டு போயிருக்கிறாரு. அப்படி வித்துட்டு போனவர் வந்து ஒரு பெரிய வேலை பார்த்துருக்கிறாரு அந்த தோட்டத்துக்குள்ளாடி அப்படிங்கிற விஷயத்த வந்து இந்த இடத்துல இந்த நம்பூதிரி சொல்றாரு. என்ன நடந்துட்டு இருக்குது அதை எங்களுக்கு தெளிவா சொல்லுங்க அப்படிங்கறது மாதிரி அந்த ஓனர் கேட்க அந்த நேரத்துல தாங்க அந்த விஷயத்த அப்படியே எடுத்து சொல்றாரு. என்ன அப்படின்னா அந்த ஓனருக்கு வந்து ஒரு மகள் இருந்திருக்காங்க. அந்த மகள் வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பாவப்பட்ட பையனை வந்து லவ் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையனை விட்டு விலகி இந்த பொண்ணு வந்து தன்னுடைய தகப்பனுக்கு கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்ச அந்த எஸ்டேட்டுடைய ஓனர் என்ன பண்ணிருக்கிறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு துர்மந்திரவாதியை பார்த்து இந்த நெருப்பு காட்டேரி அப்படிங்கிற ஒரு நெருப்பு காட்டேரியை ஏவி விட்டுருக்காங்க. அதுல அந்த பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருந்த அந்த பையன் வந்து அகால மரணம் அடைஞ்சிருக்கிறான். அது மட்டும் இல்ல, அது அகால மரணம் அடைந்த பிறகு இந்த நெருப்பு காட்டேரி என்ன பண்ணும் அப்படின்னா யாருக்காக வேலை செய்ய போச்சுதோ அவங்க கிட்டே ரிட்டர்ன் வந்துடும். அப்படி ரிட்டர்ன் வரும்போது அதுக்கு வந்து 12 வருடங்கள் காட்டேரிக்கு வந்து இவங்க சேவை பண்ணணும். அதாவது அது என்னெல்லாம் கேட்குதோ அதெல்லாம் இவங்க கொடுத்தே ஆகணும். ஆடு கேட்கும், கோழி கேட்கும், மாடு கேட்கும், மனுஷனே கேட்கும். அந்த மாதிரி எது இருந்தாலும் கொடுத்தே ஆகணும். அது கொடுத்து தான் தீரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன்ல தான் அந்த துர்மந்திரவாதி இதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்குறான். ஆனா இவங்க அதை பெருசா நினைச்சுக்கிடல. அவங்களுடைய காரியம் நடந்தா போதும் நினைச்ச அந்த எஸ்டேட்டுடைய ஓனருக்கு என்ன ஆயிட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த காரியங்கள் நடந்து முடிஞ்சிருதுங்க. அதாவது அந்த பொண்ணு அந்த பையனை விட்டு வந்துருது. அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி அமெரிக்காவில் செட்டிலும் பண்ணிடுறாரு அந்த எஸ்டேட்டுடைய ஓனர். ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு பிறகு இவங்களுக்கு பெரிய தொழில் நஷ்டம் ஏற்படுதுங்க. அதாவது இவங்க வச்சிருக்கக்கூடிய எந்த தொழிலா இருந்தாலும், அதாவது இவர் ரப்பர் எஸ்டேட் மட்டும் இல்லைங்க, அந்த ஓனருக்கு அவர் நிறைய நகைக்கடை, ஜவுளி கடை இதெல்லாம் வச்சிருந்திருக்கிறாரு கோட்டயத்துல. அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா லாஸ் ஏற்பட ஆரம்பிச்சிருது. அதுக்கு பிறகு ஒவ்வொன்றா விற்க ஆரம்பிக்கிறாரு. வித்தது மட்டும் இல்ல, அவருக்கு புரிஞ்சிருது இந்த நெருப்பு காட்டேரியால தான் நமக்கு இந்த பிரச்சனை வருது அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கிடுறாரு. அது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த துர்மந்திரவாதி இருக்கிறார் இல்லையா, அவரை நேரடியா போய் பார்க்கிறாரு. பார்த்து விஷயத்த கேட்கிறாரு. கேட்கும்போது அந்த துர்மந்திரவாதி விஷயத்த சொல்லிடுறாரு. என்ன அப்படின்னா
அது இந்த மாதிரி எல்லாம் பண்ணும், நீங்க கேட்கறத கொடுங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. ஆனா முடிஞ்ச அளவு எல்லாம் கொடுத்திருக்கிறாரு, அதே மந்திரவாதியை வச்சுதான் கொடுத்திருக்கிறாரு. ஆனா என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த துர்மந்திரவாதி இறந்து போயிருக்கிறாருங்க. அவர் இறந்த பிறகு இந்த நெருப்பு காட்டேரிக்கு எப்படி கொடுக்கணும், அதாவது 12 வருடங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஆனா இதை எப்படி கொடுக்கணும்னு இவருக்கு தெரியாது. அந்த மந்திரவாதி இறந்தனால இவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அது இவருடைய பெரிய ஒரு லாஸை ஏற்படுத்துது. அதனால இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த மந்திரவாதி ஏரியா ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு, அது இந்த ஏரியாக்குள்ளதான் இருக்கும், உங்களை அதாவது நம்ம கேரளாக்குள்ளதான் இருக்கும், வேற எங்கேயும் வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதனால இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, இருக்கக்கூடிய சொத்துகள் அனைத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமா வித்து தள்ளிடுறாங்க. அப்படி வித்து கொடுத்ததுல தான் இந்த இடத்தை இவர் ரொம்ப சீப் ரேட்டுக்கு வந்தது அப்படின்னு சொல்லி வாங்கினாரு. இன்னொரு தோட்டத்துடைய முதலாளி வாங்கி இருக்கிறாரு, அதாவது நம்மளுடைய கிருஷ்ணனுடைய முதலாளி வாங்கி இருக்கிறாரு. அப்படி வாங்கின பிறகு அவங்களுக்கு சம்பவம் தெரியாது இல்லையா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குதுன்னு. ஆனா என்ன ஆயிட்டு அப்படின்னா, அந்த நெருப்பு காட்டேரிக்கு கொடுக்க வேண்டிய அந்த விஷயங்கள் கொடுக்காதனால அது இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்குது. அது உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க. இவங்க எல்லா சொத்துக்களையும் வித்துக்கிட்டு அந்த நபர் என்ன பண்ணிடுறாரு அப்படின்னா, அவங்க மக எங்க அமெரிக்கால இருக்கிறாங்க, அவங்க மக இருக்கக்கூடிய அந்த அமெரிக்காவுக்கே போய் செட்டில் ஆயிடுறாங்க. அதனால என்ன ஆயிருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரச்சனைகள் அனைத்துமே இந்த மாதிரி இவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருது, அதாவது கிருஷ்ணனுடைய முதலாளிக்கு வர ஆரம்பிச்சிருது. இருந்தாலும் அந்த இடத்துல ஏதாவது பண்ணி இதை கிளியர் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த நம்பூதிரி கிட்ட இந்த நபர்கள் கேட்கவும் அவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நிறைய செலவாகும், அதுக்கான சில விஷயங்கள் இருக்குது, வழிமுறைகள் இருக்குது, அந்த மாதிரி தான் அதை அடைச்சி வைக்கணும் அப்படி இப்படிங்கலாம் நிறைய சொல்லியிருக்கிறாரு. சரி நீங்க என்ன வேணா பண்ணுங்க, காசு செலவானாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கறது மாதிரி விஷ்ணுவுடைய முதலாளியும் சொல்லியிருக்கிறாரு. அதனால என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நம்பூதிரி விஷ்ணு மற்றும் அந்த ஓனரை கூப்பிட்டுக்கிட்டு அதே காட்டுக்கு போயிருக்கிறாரு. அதாவது அந்த ரப்பர் தோட்டம் இருக்குது இல்லையா, இவங்க புதுசா வாங்கினாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போய் அதை எந்த இடத்துல பார்த்த அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இவங்க கரெக்டா அந்த இடத்தை காட்டி கொடுக்குறாங்க. அப்படி அந்த இடத்தை காட்டி கொடுக்கும் போதே அந்த இடத்துல அந்த நம்பூதிரி ஒரு வேலையை பார்க்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய மரங்களை இந்த ஸ்கொயர் மாடல்ல ஒரு கயிறு வச்சு கட்டுறாரு. அந்த இடத்தை மட்டும், அதாவது அந்த ஸ்கொயராட்டு கயிறு வச்சு கட்டுறாங்க இல்லையா, அந்த இடத்துல கருங்கல்லான ஒரு கோட்டை சுவர் மாதிரி கட்டணும், அது ஃபுல்லாவே கருங்கல்லா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அதே மாதிரி இவங்களும் என்ன பண்றாங்க அப்படின்னா, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு தக்கன ஆட்களை கொண்டு பகல் நேரத்துல மட்டும்தாங்க கட்டணும், நைட் எல்லாம் நிக்கவே கூடாது, பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துல ஒரு 4 தகடுகள், அதாவது இந்த எந்திரம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி எந்திரங்களை தரரட்சா மாதிரி சுத்தி சுத்தி வச்சிடுறாங்க. வச்சுக்கிட்டு அந்த நெருப்பு காட்டேரி அந்த இடத்தை விட்டு வெளியே வராத அளவுக்கு அந்த நம்பூதிரியும் சில வேலைகள் பண்ணி கொடுத்துடுறாரு. பண்ணி கொடுத்துக்கிட்டு இந்த மாதிரி நீங்க கட்டுங்க, கடைசியாட்டு மேல இந்த காங்கிரீட் எல்லாம் போட்டு வார்க்க கூடாது, கருங்கல், அதாவது வரிக்கல்லுன்னு சொல்லுவாங்க, நீளத்துக்கு இந்த பாத்ரூமுக்கு எல்லாம் போடுவாங்க, கக்கூஸ் குண்டுக்கு எல்லாம் போடுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான வரிக்கல்ல மேல போட்டு ஃபுல்லாவே கவர் பண்ணிடணும், ஒரு சின்ன கேப் கூட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது மாதிரி அந்த நம்பூதிரி சொல்லி இருக்கிறாரு. அதே மாதிரியாட்டு நம்மளுடைய விஷ்ணுடைய ஓனர் இருக்கிறார் இல்லையா, அவரு என்ன பண்றாரு அப்படின்னா, என்ன செலவானாலும் பரவாயில்ல, அதை நான் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மாதிரியே பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லை, அன்னைக்கு கடைசியாட்டு அந்த மேல் சைடில் கல் போடுவாங்க இல்லையா, அதாவது அடைக்கிறது, அந்த வேலை நடக்கும்போதே 2 கல்லுகள் தன்னாலே கீறி, அதாவது 2ஆட்டு பிளந்து அப்படியே கீழே விழுந்துருக்குங்க. அதுக்கப்புறம் புதுசா கல்லு கொண்டு பெரிய பெரிய கல்லெல்லாம் கொண்டு அந்த மாதிரி அடைச்சி அந்த இடத்த ஒரு ஸ்கொயர் மாடல்ல கட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்தை சுத்தி ஒரு 10 அடிக்கு பெரிய கேப் போட்டிருக்காங்க. அதாவது அந்த இடத்துல மரங்களே இல்லாத அளவுக்கு ஒரு 10 அடிக்கு கேப் போட்டு சுத்தி காம்பவுண்ட் மாதிரியும் கட்டி வச்சுட்டாரு. என்ன அப்படின்னா, யாரும் உள்ள போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி எல்லாம் செய்து அந்த நெருப்பு காட்டேரி அங்க அடக்கி வச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அந்த நம்பூதிரி என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, 12 வருடத்துக்கு பிறகு இந்த கல்லெல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்துரும். அப்படி இடிஞ்சு கீழே விழும்போது அந்த கல்லெல்லாம் இடிஞ்சு கீழே விழுந்த பிறகு அங்க இருக்கக்கூடிய அந்த நெருப்பு காட்டேரி அங்க இருந்து போயிடும். அதுக்கு பிறகு அதுக்கு யாரும் எந்த இதுவும் பண்ண வேண்டிய தேவையில்லை அப்படிங்கறது மாதிரி சொல்லி இருக்கிறாங்க. இது ஆனா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2021 காலகட்டத்துல ஒரு பெரிய சம்பவம் அவங்களுக்கு நடக்குது. என்ன அப்படின்னா, அவங்க அங்கதான் வேலை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. இந்த 2021 அதே மாதிரி அந்த நம்பூதிரி சொன்னது மாதிரி அந்த கல்கட்டு, அதாவது இவங்க கட்டி அடைச்சு வச்சிருந்தாங்க இல்லையா, அது அப்படியே இடிஞ்சு தகர்ந்து கீழே விழுந்துருதுங்க. அதுக்கு பிறகு அங்க யாருமே எதுவும் பண்றது கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை. நாங்க அதுக்கு பிறகு 2022 வரைக்கும் நான் அந்த இடத்துல வேலை பார்த்துட்டு இருந்தேன். இப்ப என்னால வேலை செய்ய முடியல, அதனால நான் இப்ப வேலைக்கு போறது இல்லை, அதாவது ரப்பர் வெட்ட போறது கிடையாது அப்படிங்கறது மாதிரி தாங்க இந்த சம்பவத்தை விஷ்ணு நமக்கு அனுப்பி தந்திருந்தாரு. இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த நம்மளுடைய விஷ்ணுவுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிக்கிறேன். இந்த சம்பவம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, உங்களுக்கு
உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த சம்பவத்தை ஷேர் பண்ணி விட்டுருங்க. மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கை கொடுத்துருங்க. அது மட்டும் இல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கான மறக்காம தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.